2026ல டிஎம்கே மறுபடியும் வருமா இல்லை இந்த தேசிய கூட்டணி? ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி கூட வந்து ஒரு நம்பிக்கை இருந்ததுன்னா உங்க ஏன் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி 200க்கு 200 சொன்னாரு முதலமைச்சர். அதுக்கப்புறம் வந்து அதுல கொஞ்சம் சரிவு ஏற்பட்டது உண்மை. ஒரு 150 அப்புறம் கூட்டணியில சலசலப்பு, சின்ன சின்ன சலசலப்பு, விசிகா வெளியே போயிடும் அப்படின்னா எப்படி பார்த்தாலும் வந்து ஒரு 150 சீட்டை வந்து ஜெயிச்சிருவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பார்வை இருந்து. இப்ப அடுத்தடுத்து வந்து இந்த காவல்துறையோட நடவடிக்கைகள் இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு சரிவு இருக்கிறது உண்மை. ஆனால் இந்த சரிவை பயன்படுத்தி எதிர்கட்சி வந்து காய் நகர்த்தி அவங்க வந்து வலுவடைஞ்சிட்டாங்கன்னா இல்ல 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 இவங்களுக்கு சரிவு இருக்கிறது உண்மை. இந்த சரிவு வந்து ஒரு தற்காலிக சரிவு தான். இந்த சரிவை வந்து இவங்களால அடுத்து இருக்கிற ஒரு 8 மாத காலத்துல வந்து சரி பண்ணிக்க முடியும். பல திட்டங்கள் வந்து மக்கள்கிட்ட போய் சேர்ந்திருக்கிறதெல்லாம் உண்மை. ஆனா அதே சமயத்துல என்ன மாதிரியான நடவடிக்கைகள்லாம் இவங்களுக்கு சரிவை தருதுன்றத நீங்க பாருங்க. இப்போ ஒரு துப்புரவு தொழிலாளர்கள் வந்து சென்னையில வந்து பந்தல் போட்டு உட்காந்துட்டு இருக்கிறாங்க ஒரு 5 நாளா. இதை 24 மணி நேரத்துல பேசி சரி பண்ண முடியும். 24 மணி நேரம் வந்து பாத்தீங்கன்னா வந்து இது நீங்க என்ன கொள்கை முடிவு வந்தா கூட அதை மாத்திக்க முடியும். நீங்க நீட்னா நீங்க வந்து டெல்லி கிட்ட இருக்குன்னு கை காட்டி விட முடியும். நம்ம மாநில கட்டுப்பாடு. இது வந்து என்னன்னா முழுக்க முழுக்க இது வந்து ஒரு நாள்ல பேசி முடிவு பண்ண முடியும். இதுல போய் வந்து எதிர்கட்சிகளுக்கு வாய்ப்பு தர மாதிரி அங்க வந்து சில நடவடிக்கை இருக்கிறத நம்ம பாக்குறோம். மேயருடைய பேச்சு, மற்ற அமைச்சருடைய பேச்சு எல்லாம் ஒரு ஜமீன் தோரணையில இருக்கு. சென்னையில வந்து வாக்கு வாங்காம இருக்கு, அதாவது வாக்கு பெரிய அளவு சரிவுனா அது நிச்சயமா மேயரால தான் இருக்கும் நான் நினைக்கிறேன். தயவு செஞ்சு அந்த மேயருக்கு வந்து மக்கள்கிட்ட எப்படி பேசணுன்றதாவது தயவு செஞ்சு இவங்க சொல்லி தரணும். அண்ணன் சேகர் பாபுவாவது அந்த வேலையை செய்யணும் மக்கள்கிட்ட சொல்றேன். ஆனா இப்ப அவரே வந்து பாத்தீங்கன்னா வந்து சில நேரங்கள்ல வந்து நான் லெஃப்ட்ல டீல் பண்ணேன், ரைட்ல டீல் பண்ணலாம் சொல்றாரு இல்லையா. இந்த பேச்சு தோரணைகளை கொஞ்சம் மாத்தலாம். முன்னாடி மாசு தான் அப்படி பேசுவாரு, உதடு போடாம பேசுவாரு தெரியும் உங்களுக்கு. இப்போ வந்து சேகர் பாபு தான் ரொம்ப வந்து பத்திரிகையாளர்லாம் ரொம்ப உரிய முறையில மீட் பண்ணுவாரு, சரியான பதில்களை கொடுப்பாரு, அப்படிலாம் இருந்தது ஆரம்பத்துல. இப்ப சேகர் பாபு பேசுறது வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்குள்ள கடும் போட்டி நடக்குது. இது சென்னையில எவ்வளவு வந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்து எண்ணிக்கையை குறைக்கணுன்றதுல கடும் போட்டி நடக்குது இவங்களுக்குள்ள. அது மாசுவா இருக்கட்டும், சேகர் பாபுவா இருக்கட்டும், மேயரா இருக்கட்டும், சோட்டி 360 டிகிரில வந்து இவங்க என்ன செய்யறாங்கன்னா வேலை செய்யறாங்க. எதுக்கு? சட்டமன்ற உறுப்பினர்களை எவ்வளவு எண்ணிக்கை குறைக்க முடியும். சோ இதெல்லாம் என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா யாருக்கு வேணா ஓட்டு போடலாம்பா, திமுக ஓட்டு போடுவாங்க, அந்த மாதிரி ஒரு முடிவு வந்துருவாங்களோன்ற சந்தேகம் எனக்கு இருக்கு. அப்ப எதிர்கட்சிகளும் தேவையில்லை, இவங்களே போதும். எதிர்கட்சி எதுனா எந்த எதிர்கட்சி அது எந்த கழுதியாவது நின்று போட்டோம், எது திமுக ஓட்டு போடக்கூடாது, அந்த மாதிரி ஒரு முடிவுக்கு வந்துருவாங்களோன்னு ஒரு அச்சம் இருக்கு. அச்சம் கிடையாது, ஒரு கவலை கூட இல்ல, ஒரு அக்கறை கூட சொல்லலாம், இல்ல ஒரு பொது பார்வையில கூட இருக்கு. ஏன்னா வந்து இப்ப நீங்க அண்ணன் ஒரு சேகர் பாபு என்ன நினைக்கிறாருன்னா உண்மையா பாராட்ட வேண்டிய விஷயமா நான் சொல்றேன். எனக்கு வந்து இந்த கோயில் இந்த சாமிக்கெல்லாம் நமக்கு ரொம்ப தூரம் தான். ஆனால் ஆன் ரோட்ல நம்ம போகும்போது ரொம்ப நாள் வெள்ளை அடிக்காம பாழடைஞ்சு இருக்கும் கோயில். கோயில் சாமிக்கு நமக்கு தான் ரொம்ப தூரமே தவிர அந்த கோயில் ஏன் இப்படி இருக்கு அப்படின்னு யோசிப்பேன் நான். சுண்ணாம்பு அடிச்சு ஒரு 50 வருஷம் இருக்கும் போல இருக்கு. ஏன் கோயில் உண்டியில வர காசை வச்சு அடிச்சா கூட சுண்ணாம்பு அடிச்சிருக்கலாமே அந்த கோயிலுக்கு அப்படின்னு நான் நினைப்பேன். பல கோயில்கள், பழங்கால கோயில்கள், 2000 வருஷ கோயில்கள், 5000 வருஷ கோயில்கள், இந்த மாதிரி கோயில்கள் இருக்கு இல்லையா, அந்த கோயில்கள்லாம் கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷமா வந்து மராமத்து இல்லாம இருந்ததெல்லாம் ரெனோவேட் பண்ணி இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து இங்க மட்டும் கிடையாது, பல டிஸ்ட்ரிக்ட்ல வந்து நான் பாக்குறேன் எல்லா கோயில்களும் வந்து பாத்தீங்கன்னா வந்து கும்பாபிஷேகம் பண்ணி அது கோபுர கலசம் வச்சு அமக்கலமா இருக்கு. கோயில்கள் எல்லாம் வந்து ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணி ரொம்ப பக்கா, அது வந்து மேம்போக்கா பண்ண மாதிரி கூட இல்ல, ரொம்ப டெக்கரேட்டிவா இருக்கு பல கோயில்கள் நான் பார்த்திருக்கேன். அது வந்து பாராட்டுக்கள் யாருக்கு? சேகர் பாபுக்கு. ஆனால் ஓட்டு போடுறதுலாம் வந்து அந்த சாமி வந்து நேரா வந்து பக்தர்கள்ட்ட வந்து இந்த கோயில் நீங்க கும்பிடுறீங்களே, இந்த கோயில நான் இருக்கிறேன், இந்த கோயிலை வந்து யார் ரெனோவேட் பண்ண தெரியுமா? சேகர் பாபு. சேகர் பாபு வந்து துறைமுகத்துல நிக்கிறாரு, நீங்க அவருக்கு போய் ஓட்டு போட்டிருக்கேன்னா வந்து சாமி சொல்லாது. நான் சொல்றது புரியுதுங்களா? ஓட்டு போடும்போது மக்களுக்கு வந்து அந்த கோயில் வந்து சாமியோ அல்லது அங்க இருக்கிற அந்த கோயில் அந்த போட்ட அன்னதானமோ ஞாபகம் வராது. ஓட்டு போடும் போது பாத்தீங்கன்னா சேகர் பாபு வந்து எப்படிப்பட்ட நபர், அவர் என்ன பேசினார், நேத்து முந்தானத்து என்ன பேசினாரு, அவர் யாரு, அவர் என்ன சாதி, எந்த ஊரு, எந்த மாவட்டம், இதெல்லாம் பார்த்து தான் மக்கள் ஓட்டு போடுறாங்க. சாமி சொல்ல போதா? சொல்ல போடலாம், அதெல்லாம் கிடையாது. ஆனால் அது வேற டிபார்ட்மெண்ட். விவேக் சொல்ற மாதிரி அது வேற டிபார்ட்மெண்ட், இது வேற டிபார்ட்மெண்ட். சரிங்களா? எலெக்ஷன் டிபார்ட்மெண்ட் வேற. மக்களை போய் சந்திக்கும் போது நீங்க வந்து நீங்க சாமியை நான் எப்படி வணங்குறீங்களோ
அந்த மாதிரி தான் நீங்க வந்து மக்கள்கிட்ட போய் வணங்குறீங்க. நீங்க வணங்கி ஓட்டு கேட்குறீங்கன்றது வேற. பேசும்போதே உங்களோட தோரணைகளை கொஞ்சம் மாத்திங்க. அதுவும் எனக்கு தெரிஞ்சு நான் சொல்றேன்னா, எனக்கு எந்த காழ்ப்புணர்வும் கிடையாது, எந்த பார்வையும் இல்லை. நான் வெறும் இதுல தான் பார்க்குறேன், வீடியோவில் தான் நான் பார்க்குறேன். நேரில் கூட நான் சந்திச்சு பேசுறது கிடையாது இந்த மேயர்கிட்ட. இந்த மேயர் பேசக்கூடிய அந்த தோரணை இருக்குல்ல, அது ஒன்று போதும் திமுக வந்து என்ன சென்னையில் இருக்கிற அந்த தொகுதி மொத்தம் வாஷ் அவுட் ஆகிடும். நிஜமா சென்னையில் வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க. முதலமைச்சர் தயவு செஞ்சு கவனத்தை எடுத்துட்டு அவங்கள மாற்றலாம் முடியாது. தயவு செஞ்சு மீடியா முன்னாடி மட்டும் வராமல் இருந்தாங்கன்னா போதும். மீடியா முன்னாடி வந்து அவங்க பேசக்கூடிய வார்த்தை இருக்குல்ல, அந்த ஸ்லாங்கும் சரி, அந்த வார்த்தை ஸ்லாங்கா கூட இருக்கலாம், அது நான் தப்புன்னு சொல்ல. அந்த வார்த்தை தோரணையே ஒரு ஜமீன் தோரணையில இருக்கு. இந்த சினிமாலாம் காட்டினா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஒரு சீமாட்டிகள் இருப்பான் சொல்லுவாங்க இல்லையா, இந்த பண்ணையாருடைய குடும்பத்துல வந்து பண்ணையாருடைய மனைவியா இருப்பாங்க, இல்ல வந்து அந்த குடும்பத்துல பண்ணையார் குடும்பத்துல இருக்க ஒரு பெண்ணா இருப்பாங்க. எப்படி வந்து ஒரு ஒரு செருக்கோட பேசுவாங்க. திமுறனா இவங்களுக்கு கோவம் வரும். ஆமா, அதனால செருக்குன்னு சொல்லிடுவோம். ஒரு செருக்கோட பேசுவாங்க. அப்படி இருக்கு பேச்சு. இது வந்து நல்லது. இது வந்து ஆட்சிக்கு வந்து இப்ப கஷ்டப்பட்டு என்ன சொல்லுவாங்க, சின்ன சின்ன படிக்கட்டுல ஏறி திட்டங்கள், சில திட்டங்கள் நான் சொல்றேன் உண்மையிலேயே மக்கள்கிட்ட ரீச் ஆயிருக்கு. அந்த திட்டங்களை கொண்டு போய் சேர்க்கிற வேலையில நீங்க எதுவும் செய்யவே இல்லை, கெடுக்கிற வேலையை தான் செஞ்சுட்டு இருக்கீங்க எல்லாரும். திட்டங்களை கொண்டு போய் சேர்க்கறது 2 துறை தானா இப்போ இங்க சர்க்கிளா இருக்கு, சரிங்களா? ஒரு துறை வந்து ரொம்ப டிப்ளமேட்டிக்கா செயல்படக்கூடிய துறை வந்து காவல்துறை. அதுல வந்து பாத்தீங்கன்னா வந்து ஜான் ஏர்னா முழம் சறுக்குதுன்ற மாதிரி பாத்தீங்கன்னா அப்படிதான் நடந்துட்டு இருக்கு. அந்த கஷ்டப்பட்டு உழைக்கிற 24 மணி நேரம் உழைப்பு, காவல்துறையோட உழைப்பு வந்து ஒரே ஒரு கான்ஸ்டபிள் செய்யக்கூடிய தவறுல வந்து முடிஞ்சிடுது, சரிங்களா? அது ஒரு அதனாலதான் சொல்றேன் டிப்ளமேட்டிக்கான துறைன்னு சொல்லிட்டு. இன்னொரு பக்கம் கல்வித்துறை. அன்பில் மகேஷ்ன்ற வந்து ஒரு அமைச்சரை குறைஞ்சபட்சம் நீங்க வந்து மாத்திட்டு ரீப்ளேஸ் பண்ணிட்டு வேற யாராவது கொண்டு வாங்க. எத்தனை துறை மாத்துறீங்க? ஏன்னா கல்வி கூடங்கள்ல நடக்காத அட்ராசிட்டி எதுவுமே இல்லைன்ற அளவுக்கு இருக்கு. அது எங்க ஒரு மூத்த அமைச்சர்கிட்டயாவது அந்த கல்வித்துறையை கொடுத்தாங்கன்னா சரியா இருக்கும் நான் நினைக்கிறேன் நிச்சயம் இருக்கிற காலத்துல. ஸோ எதுக்காக சொன்னா, இப்படியெல்லாம் சில விஷயங்கள் செய்தால் இந்த சரிவுல இருந்து மீள முடியும். இப்ப ஒரு பார்வை இருக்கு எனக்கு, அதிமுக பலமா இருக்கு, விஜய் கிட்ட கூட்டணியில இல்ல, இவங்க எல்லாம் தனித்தனியா இருக்கிறாங்க, இது பலம்னு நீங்க நினைச்சுக்கிறீங்கல்ல. ஆனா மக்கள் வந்து நான் கேட்டீங்கன்னா யாருக்கு வேணா ஓட்டு போடலாம், ஆனா திமுக ஓட்டு போடக்கூடாது அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்கன்னு வச்சுங்களேன், உங்களுடைய அத்தனை அரசியல் சாணக்கியமும் வீணா போயிடும், அத்தனை திட்டங்களும் வந்து வீணா போயிடும். அதனால எனக்கு வந்து எந்த பார்வையும் கிடையாது, பார்ஷியாலிட்டியே கிடையாது எனக்கு. என் பார்வையில சொல்றேன்னு கேட்டா வந்து தாராளமா வந்து பிஜேபின்ற ஒரு அரசியல் கட்சி வந்து இங்க ஆட்சிக்கு வந்ததுன்னா நம்மள மொத்தமா மாத்திடுவான், டோட்டலா மாத்திடுவாங்க. இது நம்ம வந்து இனிமேல் நம்ம மார்னிங் டிஃபன் வந்து சப்பாத்தி கிழங்கு இதான் சாப்பிடும், ஈவினிங்ல பானிபூரி, பேல்பூரி, பாவ் பஜ்ஜி, இதான் மொத்தமா உணவுல இருந்து எல்லாத்தையும் நம்மள மாத்திடுவான்னு வச்சுக்கோங்களேன். இது சார் இன்னொரு விஷயம் உங்களுக்கு தெரியும்ல சார், 6 லட்சம் பேருக்கு வாக்காளர் அடையாள அட்டை வந்து கொடுக்குறாங்க பீகார் மாநிலத்துல மட்டுமே. அதுதான் தேர்தல் ஆணையம் வந்து இதை மறுக்கிறாங்க, தமிழிசை சவுந்தரராஜன் மேமும் இதை மறுக்கிறாங்க, பொய் செய்தின்னு சொல்றாங்க. பட் வந்து இது உண்மையாகவே நடந்துட்டு இருக்குன்றத இல்ல, அது லிஸ்ட் வரும்போது தெரிஞ்சிடும். லிஸ்ட் வரும்போது அவங்களுக்கு பேர்லாம் வித்தியாசமா இருக்கும். பீகார்காரனுடைய பேர் உங்களுக்கு தெரிய நினைக்கிறேன். அந்த பேர்லாம் வந்து உண்மை வந்து அது எவ்வளவு என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் சார்? இந்த மாதிரி தாக்கம் கிடையாது, இது வந்து இங்க மட்டும் நீங்க நினைக்காதீங்க, இதுதான் இங்க இருக்க கோளாறு நம்ம கிட்ட எல்லாருமே. நீங்க கேட்ட கேள்வி நல்ல கேள்வி. இது வந்து வட மாநிலங்கள்ல வந்து இந்த தீவிரவாத இயக்கங்கள் இருக்குல்ல, கொய்தா, அல்வுமா, கில்மா இதெல்லாம் சொல்லுவாங்கல்ல, இதெல்லாம் சொல்லுவாங்க. இது இந்த முன்னாடி மாதிரி தினசரி பேப்பர் எடுத்தீங்கன்னா வந்து இங்க வந்து பிரச்சனை, அங்க பிரச்சனை, இதெல்லாம் நடந்து. இப்போ அது காரணம் எனக்கு நக்சல் பிரச்சனை தான் அதெல்லாம். இப்போ நக்சலுக்கு காரணம் எப்படி உருவாகுறது தெரிஞ்சுக்கிட்டு அப்போ வந்து கேட்டால் அவனுக்கு வேலை வாய்ப்பு, படிப்பு இல்லையா, அவனுக்கு வந்து உரிய கல்வி கொடுத்தான், சரி அப்படியே கல்வி கட்டுறாலும் அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்பு இல்லை, வறுமையில இருக்கான். அவன் இங்கேருந்து போய் வந்து இந்த மாதிரி வந்து இருக்கிற பணக்காரனை அடிச்சு காலி பண்ணி சம்பாதிக்கிறான், அவன் வந்து வயிற்று நடத்துறான். அப்போ அவனுக்கு என்ன, அவனுக்கு வேலை வாய்ப்பு தேவை. சரி வேலை வாய்ப்புனா அவன் இங்கேருந்து போயிட்டு வெளிநாட்டுக்கு போக முடியாது, துபாய்க்கெல்லாம் போனான்னா இவங்க வந்து தொட்டி அனுப்பிச்சுடுவானுங்க, ஏன்னா இவங்ககிட்ட எதுவுமே கிடையாது. அப்ப இருக்கிற கையில இருக்கிற தொழிலை வச்சுட்டு இல்ல இருக்கிறத வச்சுட்டுனா என்ன அண்டை மாநிலத்தை போய் பொழைச்சிக்கிட்டோம்னு சொல்லிட்டாங்க. அதனால வந்து ஏதோ நீங்க மேல் குடியேற்றம் இங்க கிடையாது, மேல் குடியேற்றம் தான் சொல்லணும். அது கிட்டத்தட்ட எல்லா ஸ்டேட்லயும் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும், இங்க தமிழ்நாட்டில் எடுத்தீங்கன்னா எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் வந்து இருக்கிறாங்க. நீங்க சொல்றீங்களே திருநெல்வேலின்னு சொல்லிட்டு கேட்டா மண்ணின் மைந்தன் அப்படி இப்படிலாம் சொல்றாங்கல்ல, எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் வந்து கேட்டா வந்து இந்திக்காரர்கள் என்ற பேர்ல வட இந்தியர்கள் இருக்கிறாங்க. கேட்டா இந்திக்காரன்னு சொல்லுவாங்க, சரிங்களா?
ஒரு விஷயம் நான் இன்னொன்னு சொல்லிடுறேன். இந்திக்காரர்கள் வந்து கடுமையா உழைக்கிறாங்கன்றதெல்லாம் மறுக்க முடியாது. ஆனால் வந்து இங்க கொண்டு வந்து கொட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இங்க இருக்கிற வந்து வேலைவாய்ப்பு நிறுவனங்களா இருக்கட்டும், அந்த வேலைவாய்ப்பு தரக்கூடிய நிறுவனங்கள் அவங்கள பயன்படுத்திக்கிறாங்க. இது ஒண்ணு. இது இங்க மட்டும் தான் கிடையாது, அதர் ஸ்டேட்லயும் போறாங்க. இது பெங்களூர்லயும் சரி, இல்ல எல்லா இடத்துலயுமே கேட்டீங்கன்னா, யார் பெரும்பாலும் கேட்டீங்கன்னா வெஸ்ட் பெங்கால், நல்லா கவனிங்க, யாரு எந்த ஸ்டேட்னா வெஸ்ட் பெங்கால், ஜார்க்கண்ட், பீகார், இப்படிதான். ஸோ எந்த ஸ்டேட்லாம் வளர்ச்சி இல்லாத வந்து ஒரு ட்ரையா இருக்குதோ அங்கிருந்து வந்து இங்க புலம்பெயர்ந்து வேலை செய்யறாங்க. வரட்டும், வேலை செய்யட்டும், சம்பாதிக்கட்டும், பிரச்சனையே இல்லை. இங்க அதை தாண்டி இங்க வந்து ஒரு 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 கலவரக்காரா ஆக்குறது சில நேரங்கள் நம்ம பார்க்குறோம். சில வந்து உங்களுக்கு தெரியாதவங்க தான் குற்ற நிகழ்வுகள் நடக்கிறதே நம்ம பார்க்குறோம். அதை தாண்டி வந்து அடுத்த கட்டமா கேட்டால் இப்போ வாக்குரிமை வரைக்கும் வந்துட்டாங்கன்னா இன்னும் பல அட்ராசிட்டிகள் நிறைய இருக்கும். இது வந்து என்ன கேட்டா வந்து கட்டுப்பாட்டுல வச்சுக்கலாம். வரவே கூடாதுன்னு சொல்ல முடியாது. கட்டுப்பாடு கொண்டு வர முடியும். அது ஏற்கனவே கட்டுப்படுத்தினாங்க. ஜெயலலிதா ஆட்சியில வந்து கேட்டா வந்து வரக்கூடியவர்களுடைய டேட்டாவாவது இருக்குன்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணாங்க. அதுக்கு கடுமையான எதிர்ப்பு வந்துச்சு. சென்ட்ரல் வந்து கடுமையான எதிர்ப்பு வந்துச்சு. எப்படி உள்நாட்டிலேயே ஒருத்தரை வந்து நீங்க வந்து இப்படி வந்து ஒரு குற்றவாளி மாதிரி நீங்க டேட்டா எல்லாம் கலெக்ட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி டேட்டா கலெக்ட் பண்ணுவாங்க. ஆனா டேட்டா கலெக்ட் பண்ண தெரிஞ்சிடும். எப்படி சாதிவாரி கணக்கெடுப்பு இருக்கோ அந்த மாதிரி இருக்கா அதர் ஸ்டேட்காரங்களை வந்து கணக்கெடுப்பு நடத்தினா வெட்ட வெளிச்சமாயிடும் ஒரு ஸ்டேட்ல எவ்வளவு பேர் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. இப்போ உத்தேசமா சொல்றாங்க இங்க இந்தியாவில வந்து தமிழ்நாட்டில் வந்து 1.5 கோடி பேர் இருக்கிறதா சொல்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. இது டேட்டா அடிப்படையில் கேட்டா உத்தேசமான கணக்கு தான். ஆனால் இங்க ஒரு குற்ற நிகழ்வு நடந்துச்சுன்னா இங்க வந்து காவல்துறையால் வந்து கண்டுபிடிக்கிறது ரொம்ப சிரமமாகும். அப்படியே இங்கிருந்து போயிட்டாங்கன்னா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இங்கிருந்து பவாரியா கும்பல போய் அரெஸ்ட் பண்ணி 2 தடவை நடந்துச்சு இந்த சம்பவம் நடக்கிறேன். அந்த மாதிரி நிறைய இருக்கு இங்க. குறைஞ்சபட்சம் நான் சொன்னா புலம்பெயர்ந்து வாழக்கூடிய மக்களை வந்து கேட்டா நீங்க வந்து அவங்களுக்கு சகல உரிமையை எடுத்துக்கிட்டோம், நான் வேணாம்னு சொல்லலை. ஆனால் குறைஞ்சபட்சம் வந்து அவங்களோட டேட்டாவாவது தனிப்பட்ட முறையில வந்து ஒரு இடத்துல பதிவு பண்ணணும். எங்கேயாவது ஒரு பதிவு பண்ணணும். இவங்க வந்து இங்க வந்து தங்கி இருக்கிறாங்க, இல்ல இங்க வந்து இத்தனை வருஷமா இருக்கிறாங்க, இது எந்த ஸ்டேட்டஸ், அந்த பூர்வீக ஸ்டேட் என்ன, இதெல்லாம் இந்த டேட்டாலாம் இருக்கணும். அப்பதான் நாளைக்கு ஒரு குற்ற நிகழ்வு இருந்தாலும் சரி, இல்லை அவங்களுக்கே ஒரு ஒரு சிக்கல் ஏற்படுதுன்னா கூட எளிதா சேர்க்க முடியும் கொண்டு போயிட்டு. இப்ப அந்த மாதிரி இல்லாதனால என்ன கேட்டா நீங்க உங்களுக்கு தெரியுமா தெரியல, ஒரு மார்ச்சரியிலேயே இருக்கட்டும், இல்ல வந்து ஒரு ஸ்டேஷன்ல பாத்தீங்கன்னா காணாமல் போனவர்கள் சொல்லிட்டு ஒண்ணு இல்ல அடையாளம் தெரியாத பிணம் சொல்லுவாங்க. காணாமல அடையாளம் தெரியாத பிணம் சொல்லுவாங்க. அப்போ அடையாளம் தெரியாத பிணங்கள் இங்க மிசோராம், ஜார்க்கண்ட், கல்கட்டா இந்த மாதிரி எங்கேயோ இருந்து வந்துடுறாங்கன்னு வச்சுங்களேன். அவங்க வர்றது வந்து பாத்தீங்கன்னா அங்க வந்து யாருக்கிட்டையாவது சொன்னாதான் தெரியும். குடும்பத்தோட கிளம்பி வரும்போது அங்க யாருக்கிட்டையாவது தகவல் தெரிவிச்சுட்டு வந்தாங்கன்னா தெரியும். ஒரு 2000 கிலோமீட்டர் தாண்டி இங்க வந்துட்டு இங்க வந்து புலம்பெயர்ந்து வாழும்போது அவங்க குடும்பத்தோட ஏதோ ஒன்று ஆனாலும் கூட வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இருக்கிற மக்களும் தேடி வர போறதில்ல, இவங்களும் இங்க அடையாளம் தெரியாதவங்களும் ஆயிடுவாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சது என்னன்னா வந்து எந்த தடையும் செய்யக்கூடாது, அவங்க உழைக்கட்டும், உழைப்புக்கான ஊதியத்தை பெறட்டும். ஆனால் குறைஞ்சபட்சம் அவங்க வந்து அவங்களுடைய அடையாளத்தையாவது யார் எங்க போனாலும் வந்து அந்த அடையாளத்தை வந்து வாங்கி வைக்கணும். அது எங்கேயாவது ஒரு இடத்த பதிவு பண்ற மாதிரி இருக்கணும். நான் இந்த ஸ்டேட்ல சார்ந்தவன், இந்த ஸ்டேட்ல பிறந்தவன், இங்க பணி நிமித்தமா நான் வந்திருக்கிறேன், இங்கதான் நான் தங்கி இருக்கிறேன்றதை தெரியப்படுத்தலாம். அது வந்து ஒரு நல்லதா நான் நினைக்கிறேன். 2 தரப்புக்கும் நல்லது. அது காவல்துறைக்கும் ஒரு எளிதா இருக்கும். ஒரு குற்ற நிகழ்வு நடக்குதுன்னா குறைஞ்சபட்சம் இப்ப நான் கேட்கிறேன் வந்து அவனுடைய பின்னணி என்ன, இவன் அங்க இருந்து வந்திருக்கிறான், அந்த ஸ்டேட்ல தானே அவனுடைய பின்னணி என்னன்னு தெரியும். அவனுடைய பின்னணியே என்னன்னு தெரியாம இங்க கொண்டு வந்து இப்ப வந்து ஒருத்தர் வந்து வேலைக்கே அமர்த்துறாங்கன்னு வச்சுக்கல, அவன் வந்து எப்படிப்பட்டனா இருப்பான், அவன் நல்லவனா இல்ல அவனுக்கு பின்னாடி ஏதாவது பெரிய குற்ற பின்னணி எதாவது இருக்கா தெரியணும்ல. எப்படி தெரியும்? அது தெரிஞ்சுக்க என்ன கேட்டா ஒரு டேட்டான்னு ஒண்ணு கலெக்ட் பண்ணி வைக்கிறது நல்லது, எல்லாருக்கும் நல்லது. நான் தமிழ்நாட்டுல இருந்து இங்க இருந்து போறேன், ஆந்திரால போய் இருக்கிறேன்னு சொன்னா ஒரு இடத்துல தங்கி இருக்கிறேன்னா நான் வந்து அந்த ஸ்டேட்ல இருக்கிற வந்து இந்த இடத்துல குறிப்பிட்ட இடத்துல வந்து நம்ம பதிவு பண்ணும். நான் வந்து இந்த வேலை நிமித்தமா வந்துட்டு 1 மாசம் இருக்க போறேன், 2 மாசம் இருக்க போறேன், 6 மாசம் இருக்க 1 வருஷம் இருக்க போறேன், இல்ல நான் வந்து நிரந்தரமா இங்கதான் நான் தங்கி இருக்கட்டேன், இந்த இடத்துல நான் வந்து வேலை செய்யறேன் அப்படின்றது தெரிவிக்கலாம். அது 2 தரப்புக்கும் நல்லது.